ஹே சிங்கூஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் கேம் இன் ஈஸ்டர்ன் ஃபேண்டசியில் எபிசோட் நம்பர் 28. லாஸ்ட் எபிசோடில் ஃபூயி இறந்து போயிருப்பாங்க. இதனால மோனிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அழுதுட்டு இருக்காங்க. சூச்சுவா இதை பார்க்குறாளா? அவளுக்கு தாங்க முடியலை. ஏன் ஃபூயி இந்த மாதிரி பண்ண? நீ மட்டும் என் கூட இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா இந்நேரத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனால் ஏன் நீ என்ன விட்டுட்டு போன? கண்டிப்பாக நான் இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாளா? அப்படியே பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுறா. ஆக்சுவலி என்னன்னா, சூச்சுவா இறந்து போகும்போது அவ எந்த இடத்துல பிறந்தாலோ அந்த இடத்த அப்படியே தான் கூட கொண்டு போயிடுவா. அப்படின்னா இந்த லேண்ட் ஃபுல்லத்தையுமே அவ கூட எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அழிச்சிடுவா. இதுதான் அவ அழியும் போது நடக்க போறது. சோ ஷைனிங்கும் ஜூவும் இதை கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படியாவது நம்ம இதை தடுத்து நிறுத்தி ஆகணும். எப்படி நம்ம இதை தடுத்து நிறுத்துறது? நீ தான் தடுத்து நிறுத்தணும்னு ஜூவும், நான் டீமன் கேச்சர் மட்டும் தான், இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. சோ என்ன பண்றது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது, பயந்துட்டு இருக்கும்போது அங்க மாஸ்டர் வராங்க. ஃபூயியோட மாஸ்டர் தான். சோ அவங்க அந்த இடத்த ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி சூச்சுவாவை மொத்தமா அழிச்சிடுறாங்க. சோ சூச்சுவாவோட கதை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தா மோனி ஃபூயிய மடியில வச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. ஃபூயி இறந்து போயிட்டாங்கன்னு. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம கிளம்பலான்னு சொல்றாங்களா. லூவும் இல்ல, நீ இன்னும் முழுசா ரெக்கவர் ஆகல, அதனால இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்து. ஹீரோயினும் இல்ல, எங்களுக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அதனால நாங்க இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு. அப்ப லூவும், என்கிட்ட கூட கொஞ்சம் மெமரி இருக்கு, உன் அம்மாவோட மெமரிஸ் உங்ககிட்ட கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக நான் தனியா எடுத்து வச்சிருந்தேன். நான் பண்ண தப்பு என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணிட்டேன், அதனால இந்த மெமரிஸை நீ பாரு அப்படின்னு கொடுக்குறாங்களா. ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த மெமரிஸை பாக்குறாங்க. அதுல ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் பேசினதுதான் இருக்கு. ஹீரோவோட அப்பாவும், நான் உடனே போயிட்டு எல்லா டீமன் கேச்சஸையும் ஸ்டாப் பண்ண சொல்றேன், நீ எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்த எல்லாருக்குமே நான் எடுத்து சொல்றேன்னு. அதுக்கு ஹீரோவோட அம்மாவும், எனக்கு தெரியும் நீங்க என்ன ரொம்ப லவ் பண்றீங்கன்னு, ஆனா இப்படியே நம்மளோட லைஃபை நம்ம வாழ முடியாது. டீமன் கேச்சஸ் எல்லாருமே டீமன்ஸை வெறுக்க தான் செய்யறாங்க. மனுஷங்களும் டீமன்ஸும் ஒன்னா இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நீங்க தான் எனக்கு புரியவே வச்சீங்க. ஸோ இதுக்கே நான் கிரேட்ஃபுல்லா இருக்கேன். நீங்க மனுஷங்க கூட சேர்ந்து நல்ல ஒரு லைஃபை வாழுங்க, நீங்க என்னை பத்தின எல்லா மெமரிஸையும் மறந்துடுங்கன்னு. அதுக்கு ஹீரோவோட அப்பாவும், இல்ல என்னால முடியாது, நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஹீரோவோட அப்பா இங்க இருக்கிறது வரைக்கும் டீமன்ஸ் நிறைய பேருக்கு பிரச்சனை தான். ஹீரோவோட அப்பாவை தேடி வரவங்க டீமன்ஸ் எல்லாத்தையுமே அழிப்பாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனால ஹீரோவோட அப்பாவை மறக்கவே முடியாம, பிரியவே முடியாம கஷ்டப்பட்டு அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அனுப்பி இருந்திருப்பாங்க. இதனாலதான் ஹீரோவோட அப்பாவுக்கு ஹீரோவோட அம்மாவை பத்தின எந்த ஒரு மெமரிஸுமே இல்லாம இருந்திருக்கு. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ரெண்டு பேருமே, உன்னோட அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் லவ் பண்ணிருக்காங்க. ஆமா, என்னோட அம்மா அப்பா ஒருத்தர் லவ் பண்ணிருக்காங்க, ரெண்டு பேருமே ஒருத்தர் வெறுக்கல அப்படின்னு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஸ்வாட் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஹீரோயினும் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாங்களா. ஹீரோவும், எனக்கு தெரியல, இந்த ஆயுதம் என்கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு, என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு. சோ ரெண்டு பேருமே சந்தோஷமா டிராவல் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம உன்னோட எல்லா பாஸ்டையுமே கண்டுபிடிச்சது. ஆனா அப்படின்றாங்களா. ஹீரோவும், என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அதை நினைச்சுதானே நான் ஃபீல் பண்ணுவேன் நினைக்கிறேன்னு. ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்களா. ஹீரோவும், என்னை பத்தி கவலைப்படாத, இப்ப நம்ம முன்னாடி இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு, இந்த உலகத்தையே நம்ம காப்பாத்தி ஆகணும்னு. அதே நேரத்துல இந்த பக்கம் ஷைனிங்கோட ஹஸ்பண்ட் ரொம்ப சோகமா ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபூயி இறந்து போயிருப்பாங்கல்ல, அப்போ ஷைனிங் போயிட்டு என்னால இவனை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருப்பாங்க. மோனி ஷாக் ஆகி பார்க்கும்போது ஷைனிங் சொல்றாங்க, இந்த உலகத்துல என்னை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சாங்க. என்னோட ஹஸ்பண்டை தவிர வேற யாருமே என் மேல அக்கறையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் என்னோட தப்பு எல்லாத்தையுமே நீ மன்னிச்ச, ஃபூயி மன்னிச்சான். சோ உங்க ரெண்டு பேருக்காகவும் என்னோட எல்லா தவறுகளுக்காகவும் நான் ஒரு பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன். என்னால ஃபூயை காப்பாற்ற முடியும், அதுக்கு பதிலா நான் என்னோட உயிரை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும், நான் அதை பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கேன் அப்படின்னு. மோனியும், நீ உண்மையதான் சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபூயோட மாஸ்டரும், நீ இதை பண்றதுனால நீ இந்த உலகத்தை விட்டு போயிடுவ, அது உனக்கு ஓகேவான்னு கேக்குறாங்களா. ஷைனிங்கும், எனக்கு ஓகே தான், அதுக்கு முன்னாடி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசியிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டும், நீ ஒரு உயிரை காப்பாற்ற போற, நீ நல்லது பண்ண போற அப்படின்னா அதுக்கு நான் எதிராக இருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஷைனிங்கோட உயிரை கொடுத்து ஃபூயோட உயிரை காப்பாத்தி இருந்திருப்பாங்க. ஸோ ஃபூயி இறந்து போகல. இப்போ இது எல்லாத்தையுமே யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு ஷைனிங்கோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு இருப்பாங்களா. அப்போ ஃபூயோட மாஸ்டர் வந்துட்டு, எனக்கு தெரியும் நீ உன்னோட ஒய்ஃபை பத்தி தான் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு, ஆனா உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அவ ட்ரை பண்ணி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தா. ஸோ அவ என்னோட ஸ்டூடெண்டோட உயிரை காப்பாத்தினால, அதுக்கு பதிலா நான் உன்னோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இதுல மெடிசன் எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயம் இருக்கு, இந்த மெடிசனை செஞ்ச அப்படின்னா உன்னோட நோய் சரியாயிடும், இதை எடுத்துக்கோ அப்படின்னு அங்க இருந்து வச்சுட்டு போயிடுறாங்க. ஷைனிங்கோட ஹஸ்பண்ட் ஏக்கமா அந்த மருந்தை பார்த்துட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல ஒரு குள்ள
நரி அந்த மருந்து எழுதுன நோட்டு பக்கத்துல வந்து நிக்குது. சோ அந்த குள்ள நரி தான் ஷைனிங்கோட மறுபிறவியோ அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல முடிவு தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப மாஸ்டர் ஃபூயி கிட்ட போயிட்டு எல்லாரோட உடம்பையுமே அடக்கம் பண்ணிட்டியான்னு கேக்குறதுக்கு ஃபூயும் ஆமா எல்லாரோட உடம்பையுமே அடக்கம் பண்ணிட்டேன், என்னோட பாஸ்டை இப்ப விடுறதுக்கான டைம் வந்துருச்சு, என்னோட எல்லா ரிக்ரெட்ஸையுமே நான் விட போறேன்னு மாஸ்டரும் கரெக்டா சொன்ன அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. இப்ப ஃபூயி மோனி ரெண்டு பேருமே மாஸ்டர் கூட சேர்ந்து மறுபடியும் ஊருக்கு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்களா. அப்ப மோனி சொல்றாங்க நம்ம வந்த வேலை தான் ஒழுங்கா முடியவே இல்ல, மேப்பை நம்மளால சரி பண்ண முடியலன்னு. மாஸ்டரும் யார் சொன்னா சரி பண்ண முடியலன்னு, இதுக்கு சில்க் வார்ம் தேவைப்பட்டுச்சு. அந்த சில்க் வார்ம் தான் ஆக்சுவலி சூச்சுவா 3 தடவை ஒரு கூட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தால அந்த கூட்டுல இருந்துச்சு, அதை வச்சு நான் மேப்பை சரி பண்ணிட்டேன்னு. சோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, நம்ம ரிசன்ஃபுல் உமனை அழிச்சிடலாம் அப்படின்னு. எங்க கட் பண்ணா நம்ம சூச்சு இருக்கானே அவன் ரொம்ப சோகமா இருக்கான். ஐயோ எல்லாரும் எப்போ வருவாங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ ஹீரோயினும் சூச்சு அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே சூச்சு ஓடி வராங்க, ஏ ஹீரோ ஹீரோயின். கரெக்டா அந்த நேரத்துல மோனி ஃபூயி எல்லாருமே வந்துட்டாங்க. சோ எல்லாருமே சேர்ந்து என்ன போன வேலைலாம் ஒழுங்கா முடிஞ்சதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. ஃபூயும் எல்லா வேலையும் முடிஞ்சது, அதே மாதிரி உன் அக்காக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஹீரோவும் என்ன என் அக்காவை நீ கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க எல்லாரும் வெக்கப்படுறாங்களா. நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால என் அக்காவோட ஃபீலிங்ஸை மட்டும் நீ ஹர்ட் பண்ணன்னு வச்சுக்கோயே, உன்னை உயிரோடி சாவடிச்சிருவேன்னு. போயும் கண்டிப்பா நான் அவளோட ஹஸ்பண்டா எல்லா கடமையுமே நிறைவேற்றுவேன். ஆமா நீ போன வேலை என்னாச்சுன்னு. ஹீரோவும் எனக்கும் எல்லா மெமரிஸும் திரும்ப வந்துருச்சு, இந்த ஆயுதத்தையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு. ஸோ எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டாங்க. சூச்சு நம்ம ஹீரோயினும் சேர்ந்து கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு கல்யாணம் முடிஞ்சதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாஸ்டர் மேப்பை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பழைய ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறாங்க. ஆக்சுவலி கேபிட்டல்ல இருந்து கியூலின் மலையை இடிக்கிறதுக்காக ஒரு ஆர்டர் தவாகி போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஆர்டர் மோனியோட அப்பாவுக்குமே தெரிய வருது. அவங்க மாஸ்டர் கிட்ட சொல்றாங்க கியூலின் மலையில டயர் 9 டீமன் இருக்குன்னு. அதாவது நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் சொல்றாங்க. அந்த டீமனை மட்டும் அழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய சக்தி கிடைச்சிரும்னு. உடனே ஃபூயோட மாஸ்டருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ என்னடா பேசிட்டு இருக்க, அவ இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணது கிடையாது. ஹீரோவோட அம்மா யாருக்காவது ஏதாவது கெடுதல் விளைவிச்சிருக்காங்களா இல்லனா ஏதாவது கெட்டதை பண்ணிருக்காங்களா? நம்ம கெட்ட டீமனை மட்டும்தான் அழிக்கணும், நீ நல்ல டீமனையும் சேர்த்து அழிக்க சொல்லிட்டு இருக்க, அவங்கள அழிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா மோனியோட அப்பா வாய் திறந்து எதுவுமே பேசலையா. அப்பதான் ஃபூயோட மாஸ்டருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. டயர் 9 டீமனா அழிச்சாங்க அப்படின்னா அவங்க ஹெவன்லி டீமன் கேச்சரா மாறிடலாம். சோ நீ ஹெவன்லி டீமன் கேச்சரா மாறுறதுக்காக தான் டயர் 9 டீமனை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்றியாடா? அந்த மேப்பை நான் உன்கிட்ட கொடுத்ததே தப்பு, ஃபர்ஸ்ட் அந்த மேப்பை என்கிட்ட கொடு அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த சண்டையோட முடிவுல ஃபூயோட மாஸ்டர் அந்த மேப்பை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. மோனியோட அப்பா சொல்றாங்க நீ அந்த மேப்பை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ண அப்படின்னா உன்னோட உடம்புல இருக்க எல்லா எனர்ஜியுமே வேஸ்ட் ஆயிடும்னு. இவங்க சொன்ன மாதிரியே ஃபூயோட மாஸ்டரோட எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் உன்னை கண்டிப்பா பார்க்கவே மாட்டேன், இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய எல்லா உறவுமே கட் ஆயிடுச்சு அப்படின்னு கோவமா அங்க இருந்து கிளம்பிருப்பாங்க. மேப் அப்பதான் நாசமாயிருந்திருக்கும். இது எல்லாத்தையும் யோசிச்சு முடிச்சிட்டு ஹீரோ கூட மாஸ்டர் ஒரு சேலஞ்ச் பண்ணிருப்பாங்கல்ல, நீ மட்டும் இந்த ஆயுதத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக கத்துக்கோ, அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து கொஸ்டின் கேளு, நான் மிரர் ஃபார்மேஷன்ல நின்று என்னோட உருவம் என்ன அப்படின்றத காட்டுறேன்னு. சோ அதுக்காக நம்ம ஹீரோ டைரக்டா வந்து மாஸ்டர் கூட சண்டை போடுறாங்க. மாஸ்டரும் பரவாயில்லையே நீ வர வர இந்த ஆயுதத்தை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத கத்துக்கிட்ட, இப்போ உனக்கு என்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேளு அப்படின்னு. ஹீரோவும் என்னோட ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, கியூலின் மவுண்டன்ல என்ன நடந்துச்சு, என் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு, என் அம்மா யாரு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரியும், அப்புறம் எதுக்காக நீங்க என்கிட்ட சொல்லலன்னு மாஸ்டர் ஒரே வார்த்தையில கேட்டு முடிச்சிடுறாங்க. நான் சொன்ன உடனே நீ நம்பிடுவியா, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், உனக்கு நான் யாருன்னே தெரியாது, நீ அப்புறம் எப்படி நான் சொல்றத நம்புவேன்னு. ஹீரோவும் ஆமா அதுவும் கரெக்ட் தான் சொல்றாங்க. இப்போ ஹீரோ அடுத்த கொஸ்டின் கேக்குறாங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மூ ஃபேமிலியோட அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்க ஜெயில இருந்தாங்க, அந்த பக்கமே யாரும் போக கூடாது, அப்படியே பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருந்துச்சு, அதையும் மீறி யாரை தான் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக நான் ஒரு நாள் அந்த சிறைசாலைக்கு போனேன். அப்போ ஒரு பொண்ணு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, அந்த பொண்ணு பாடின பாட்டும் என்னோட அம்மாவோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு, ஆனா அது ரிசன்ஃபுல் உமன், அது எப்படி என் அம்மாவா இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபூயோட மாஸ்டரும் அதுக்கான பதிலை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியும், மோனியோட அப்பா இருக்காங்களே அவங்க ஹெவன்லி டீமன் கேச்சரா மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, அந்த பேராசைனால உன்னோட அம்மா தான் டயர் 9 டீமன் அவங்கள கொலை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெவன்லி டீமன் கேச்சரா மாறிடலாம் அப்படின்றதுக்காக உன் அம்மாவை கொலை பண்றதுக்காக கியூலின் மவுண்டனுக்கு
இடத்துக்கு போனான். ஆனா அங்க அவனால உன்னோட அம்மாவை கேப்சர் பண்ண முடியல. அதுக்கப்புறமா தான் உன்னோட அம்மா ஊருக்கு வந்த விஷயம், உன் அப்பாவை கொலை பண்ணிட்டு நீ ஓடும் போது உன் அம்மா மாட்டின விஷயம் எல்லாமே தெரிஞ்சு அவன் உன் அம்மாவை கொலை பண்ணான். ஆனா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உன் அம்மா இறந்து போகும்போது உன் அம்மா கிட்ட இதயமே இல்ல. அவங்களால இதயத்தை தனியா பிரிச்சு எடுக்க முடியும். சோ அந்த இதயத்தை ஆல்ரெடி வேற யார்கிட்டயோ கொடுத்துட்டு தான் உன் அம்மா உன் கூட இருந்திருக்காங்க. சோ இதயம் இல்லாத டயர் நயன் டீமனை கொலை பண்ணா அது ஒரு ரிசன்ட்ஃபுல் உமனா மாறிடும் அப்படின்ற விஷயம் மோனியோட அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. ஆனா உன் அம்மா ரிசன்ட்ஃபுல் உமனா மாறினதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. சோ அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு அவன் நிறைய சர்ச் பண்ணான். ஆனா அவனுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்கல. அதனாலதான் அவன் அந்த ஜெயில்ல ஒரு ஃபார்மேஷன் பண்ணி ரிசன்ட்ஃபுல் உமனை அடைச்சு வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி அது உன் அம்மாவே கிடையாது, அது ரிசன்ட்ஃபுல் உமன். ஹார்ட் இருந்தாதான் அது உன் அம்மா, ஹார்ட் இல்லனா அது ரிசன்ட்ஃபுல் உமன் சொல்றாங்களா. ஹீரோவும் இது எல்லாத்தையும் மோனியோட அப்பா தான் உங்ககிட்ட சொன்னாங்களான்னு கேக்குறதுக்கு ஃபூயியோட மாஸ்டரும் இல்லவே இல்ல. ஆக்சுவலி அவன் ரிசன்ட்ஃபுல் உமனா உன்னோட அம்மா மாறிட்டாங்க அப்படின்ற விஷயத்தினால எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தான். ஆனா அந்த லெட்டரை நான் பிரிச்சு படிக்கவே இல்லை. ஏன்னா அவன் மேல எனக்கு அவ்வளவு கோபம் இருந்துச்சு. அப்பதான் எனக்கு மோனியோட வீட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு. சோ அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சேன். அப்போதான் ரிசன்ட்ஃபுல் உமனை லாக் பண்ணி வச்சிருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சது. உடனே அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். ஆனா ரிசன்ட்ஃபுல் உமன் அங்க இல்ல, தப்பிச்சு போயிருந்தாங்க ஆல்ரெடி. சோ எனக்கு என்ன பண்றது அப்படின்றது தெரியல. நான் வீட்டுக்கு வரும்போது இனி ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டரை படிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. மோனியோட அப்பா டவாகியோட இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க ரிசன்ட்ஃபுல் உமன் இருக்காங்க. நானும் அங்க போனேன் அப்படின்னா அங்க ரிசன்ட்ஃபுல் உமனை பிடிக்கிறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துக்கு நான் போகவே இல்லைன்னு ஹீரோவும், ஏன்னா உங்களுக்கு தெரியும் அங்க இருந்தது ரிசன்ட்ஃபுல் உமன் கிடையாது, அதனாலதான் நீங்க போகலன்னு. மாஸ்டரும் ஆமா, ஏன்னா ரிசன்ட்ஃபுல் உமன் எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. ஹீரோவுமே என்னோட அம்மாவோட இதயம் என் அம்மா கிட்டே அந்த நேரத்துல இல்ல, ஏன்னா அதை அவங்க லியூ கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தாங்க, அதனாலதான் என் அம்மா ரிசன்ட்ஃபுல் உமனா மாறினாங்களான்னு. மாஸ்டரும் இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு தானே இதெல்லாம் எதுக்காக நடந்துச்சு அப்படின்ற விஷயம் கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்க. உடனே மாஸ்டரும் என்னோட உண்மையான நேச்சர் என்ன அப்படின்றத நீ பார்க்கணும்னு நினைச்சல பாரு அப்படின்னு மிரர் ஃபார்மேஷனுக்குள்ள போய் நிக்கிறாங்க. அப்போ அங்க ரிக்ரெட் தெரியுது. பாத்தியா, இது என்னோட ரிக்ரெட், இதுதான் நீங்க யாருமே நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். நான் என்னோட ஃப்ரெண்டை அப்பவே தடுத்து நிறுத்தி இருந்தேன் அப்படின்னா இது எதுவுமே நடந்திருக்காது. அவன் முதல்ல அனுப்பின லெட்டரை நான் முதல்ல படிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறத நான் அலோவ் பண்ணி இருந்திருக்கவே மாட்டேன். இப்ப எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு ஹீரோவும் இந்த விஷயத்தை மட்டும் மோனி அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க, அவங்க அப்பா ஹெவன்லி டீமன் கேச்சரா மாறுறதுக்காக தான் என்னோட அம்மாவை கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா மோனி அக்கா உடஞ்சு போயிடுவாங்கன்னு மாஸ்டரும் ஓகே சொல்றாங்க. ஹீரோவும் இனியொரு விஷயம் கூட இருக்கு, என்னோட அம்மாவோட இதயம் அப்படியே காணாம போயிடல, என் அம்மாவோட இதயம் இப்ப என்கிட்ட இருக்கு, இதை வச்சு நம்ம என் அம்மாவை சரி பண்ணலாம். ரிசன்ட்ஃபுல் உமன் கிட்ட இப்போ இதயம் இல்லாததுனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க. அதுக்கு பதிலா நம்ம இந்த இதயத்தை என் அம்மா கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மறுபடியும் என் அம்மாவா மாறிடுவாங்க தானே. ஆல்ரெடி லியூ மெமரிஸை வச்சு இதை ட்ரை பண்ணாங்க. ஆனா என்கிட்ட இதயம் இருக்கு, டீமன் கோர் இருக்கு, இதை வச்சு என் அம்மாவை என்னால திருப்பி கொண்டு வர முடியும் தானேன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஃபூயி மாஸ்டரும் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ, இதனால உன்னோட உயிரே போயிரும், இதை நீ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறியான்னு. ஹீரோவும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் அம்மாவை திரும்ப கொண்டு வரதுக்கு நான் இதை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ரிசன்ட்ஃபுல் உமனையும் இதனால ஈஸியா நம்மளால அழிக்க முடியும், ப்ளீஸ் இதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு மாஸ்டர் முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ முட்டி போட்டு நின்று தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம மாஸ்டர் ஒத்துக்கிறாங்க. இங்க கட் பண்ணா மோனி மாஸ்டரோட ரூம்க்கு வராங்க. அந்த மேப்பை சரி பண்ணிட்டீங்களா, நான் பார்க்கட்டும் அப்படின்னு. ஆனா மாஸ்டரும் வேண்டாம் நீ பார்க்காத அப்படின்னு சொல்றாங்களா. ஆனா மோனி நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு போய் பார்க்கறாங்க. அப்போ ரிசன்ட்ஃபுல் உமன் இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்ற விஷயம் மோனிக்கு தெரிய வருது. சோ மோனி ஷாக் ஆகி மாஸ்டரை பார்க்கறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் சொல்றாங்க இந்த டைம்ல எங்க ஊர்ல எல்லாம் பனி பெய்யும் தெரியுமா, அது குட்டி குட்டியா இருக்கும் அப்படின்னு. ஹீரோவும் பனியா அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அது குட்டி குட்டியா இருக்கும், ஒயிட்டா இருக்கும், மேல இருந்து பொழியும், நம்ம கை வச்சோம் அப்படின்னா கையில ஒட்டிக்கும், அதே மாதிரியே குளிரும் தெரியுமான்னு. ஹீரோ உடனே உனக்கு அது வேணுமான்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் அது இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னோடனே ஹீரோ டக்குன்னு கண்ண மூடிட்டு யோசிக்கிறாங்க. அவங்களால பனியை உருவாக்க முடியுது. சோ ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா அந்த பனி கூட விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சைனீஸ் நியூ இயரை செலிப்ரேட் பண்றதுக்காக ஃபேமிலியா எல்லாருமே சேர்ந்து டம்ப்ளிங் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியில ஸ்னோமேன் செஞ்சு விளையாடுறாங்க, ஃபயர் ஒர்க் பாக்குறாங்க. இந்த மாதிரி அவங்களோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில மோனி ஃபூயி மாஸ்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. மோனி கிட்ட அவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்களான்னு கேக்குறதுக்கு மோனியும் ஆமான்னு சொல்றாங்க. மாஸ்டரும் இதை நீ பண்றதுனால உன்னோட உயிருக்கே ஆபத்து, உனக்கு ஓகேவான்னு கேக்குறதுக்கு மோனியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லவ்வர், என்னோட ஃபேமிலி எல்லாருமே கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது, ரிசன்ட்ஃபுல் உமனை என்னால அழிக்க முடியும் அப்படின்னா நான் அதை அழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு
நேரா டீமன் டவர் இருக்குல்ல அதுக்கு கீழே நிக்கிறாங்க. அந்த டீமன் டவர் மோனி அப்படியே உள்ள இழுத்துக்குது. சோ மோனி டீமன் டவருக்குள்ள போயிட்டாங்க. ஏன் எதுக்கு அப்படின்றது இப்போதைக்கு சஸ்பென்ஸா இருக்குது. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ காலையில முழிக்கிறாங்களா, வெளியில நிறைய சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னு ஓடி போய் பாக்குறாங்க. டீமன் டவர் ரொம்ப பெருசா இருக்கு. இது ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் மோனியாக்காங்க எங்க அப்படின்னு நோட் பண்றாங்க. அப்போ ஃபூயி மாஸ்டரும் அவ டவருக்குள்ள இருக்கான்னு எல்லாருக்குமே ஷாக்கு. அவ எதுக்காக டவருக்குள்ள போனான்னு கேக்குறதுக்கு மாஸ்டரும் ஏன்னா அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாதான் ரிசன்ஃபுல் உமனை அழிக்க முடியும், அதுக்காக தான் சொல்றாங்களா. எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு. முக்கியமா ஃபூயிக்கு ரொம்ப கோவம் வருது. எதுக்காக நீங்க அவளை டீமன் டவருக்குள்ளாடி அனுப்புனீங்க, அது அவளுக்கு ஆபத்தானது அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மாஸ்டரை திட்டுறாங்களா. அப்ப மாஸ்டர் சொல்றாங்க ரிசன்ஃபுல் உமன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டா. இப்ப அவ மோனியோட உடம்புக்குள்ள இருக்கா. சோ மோனி இப்போ அவளோட பிசிக்கல் ஃபார்மா இழந்து ரிசன்ஃபுல் உமன் அவளை ஃபுல்லா ஆட்கொள்றதுக்குள்ளாடி மோனியாவே டவருக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டா. அதுக்காக தான் நான் அவளை டவருக்குள்ளாடி அனுப்பி வச்சிட்டேன்னு. இதை கேட்டோடனே ஃபூயிக்கு செம ஷாக் ஆகுது. என்ன நீங்க சொல்றீங்க, மோனியோட உடம்புல தான் ரிசன்ஃபுல் உமன் இருந்துச்சா? இருக்கவே இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஆல்ரெடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கே, ஏன் இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி நடந்த மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹீரோயின் ரீட் பண்ணிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே மறந்ததுனால தான் ஹீரோயின் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா போய் நம்ம ஹீரோ கிட்ட திரும்பி பார்த்து, ஹீரோ நீ சின்ன வயசுல இருந்தே மோனி கூட இருந்துட்டு இருக்க. ரிசன்ஃபுல் உமன் ஒருவேளை மோனியோட உடம்புக்குள்ள தான் இருந்தாங்க அப்படின்னா உன்னால எப்படி அதை கண்டுக்காம இருந்திருக்க முடியும், கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்குமேனு. ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு எனக்கு தெரியும்னு சொல்றாங்களா என்ன அப்படின்னு எல்லாருமே பாக்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க ரிசன்ஃபுல் உமன் ஒரு தடவை பாட்டு பாடி என்ன கூப்பிட்டுச்சு. அன்னைக்கு நான் அவங்க பக்கத்துல போகும்போது நீ நல்ல பையன் தானே, எனக்கு அந்த ஒரே ஒரு தண்ணியை மட்டும் எடுத்து கொடு, நான் உடனே வெளியில வந்துருவேன், எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நானும் அவங்க என்ன பாடி பாடி மயக்கினதுனால அந்த மயக்கத்துல தண்ணி எடுத்து கொடுத்தேன். அப்போ அந்த ரிசன்ஃபுல் உமன் வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து ரிசன்ஃபுல் உமன் மோனி அக்காவோட உடம்புல புகுந்து அன்னைக்கு மோனி அக்காவோட வீட்டுல இருந்த எல்லாத்தையுமே அழிச்சது மோனி அக்கா தான். ரிசன்ஃபுல் உமன் ஃபுல்லாவே மோனி அக்காவோட உடம்புல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பார்த்து நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு ஏன் உடம்புல புகுறதுக்காக வந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்துல மோனி அக்காவோட உடம்புக்குள்ளேயே ரிசன்ஃபுல் உமன் திரும்ப போயிடுச்சு. நானும் ரிசன்ஃபுல் உமன் வெளியில வரக்கூடாது, இந்த விஷயம் மோனி அக்காக்கு தெரியக்கூடாது அப்படின்னு எப்பவுமே அதை வெளியில சொல்லாம மறைச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த மேப் எதுக்காக சரியாக கூடாதுன்னு நான் நினைச்சேன்னா, ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மேப் சரியாச்சுன்னா மோனி அக்கா அவங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ரிசன்ஃபுல் உமனை கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு. இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நாளும் நான் அமைதியா இருந்தேன். ஆனா எப்படி இது அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்க அப்பதான் மாஸ்டர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி இந்த மேப்ல மோனி இந்த இடத்துல தான் ரிசன்ஃபுல் உமன் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மாஸ்டர் கிட்ட பேசியிருப்பாங்க. அப்பதான் மாஸ்டர் உன்னோட உடம்புல தான் ரிசன்ஃபுல் உமன் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுனால இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, இவங்க நியூ இயரை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு நானாவே டீமன் டவர்க்குள்ளாடி போயிடுறேன். இங்க இருக்க யாருக்குமே எந்த ஆபத்துமே வராது. இதனால யாருக்குமே நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். அவங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னா ரிசன்ஃபுல் உமன் வெளியில வரக்கூடாது. அதனால அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு நான் என்னையே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சோ இதனாலதான் மோனி அவளாவே அந்த டவர்க்குள்ள போயிருக்காங்க. இதனால ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்து இருந்திருக்கலாமேன்னு. மாஸ்டரும் ஆனா ட்ரை பண்ணி பாக்குறதுனால என்ன நடக்க போகுது, ஒன்னால ஒருவேளை நடக்க போறது தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அதுக்கு அவ மட்டும் அவரோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது நல்லதுதானு. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதனால டவரை உடைக்க ட்ரை பண்றாங்க, முடியல. சோ டவருக்கு மேல வழி இருக்கா அப்படின்னு ஃபூயி கிட்ட கேக்குறாங்களா. ஃபூயி ஆமான்னு சொல்றாங்க. அதனால டவரோட மேல இருக்கக்கூடிய பாகத்தை குறி வச்சு ஹீரோயின் அட்டாக் பண்றாங்க. மாஸ்டருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்களா. ஹீரோயினும் என்னால மோனி அக்காவை அப்படியே விட முடியாது, அவங்கள வெளியில கொண்டு வரதுக்கு நான் என்ன வேணாலும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சூச்சு ஃபூயி எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ எல்லாருமே சேர்ந்து அந்த டவரை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டவரே இவங்க 4 பேரையுமே உள்ள எடுத்துக்குது. மாஸ்டருக்கு ஷாக் ஆகுது. இல்ல நீங்க போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அதுக்குள்ளாடி அவங்க உள்ள போயாச்சு. இந்த டவர்ல மொத்தம் 9 லேயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் ரொம்பவே நல்ல லேயர், இங்க எல்லாருமே வாழலாம். 2வது லேயர் இதை விட கரடு முரடா இருக்கும். 3வது லேயர் இதை விட கரடு முரடா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரும் போக போக அதோட பாதை வந்துட்டு ரொம்பவே கரடு முரடானதா இருக்கும். கொஞ்சம் தப்பு பண்ணவங்க மேலையும், அதுக்கடுத்து கீழே தப்பு பண்ணவங்க கீழே, இந்த மாதிரி ஒவ்வொரு பாகமா இந்த டவர் பிரிச்சு அவங்கள போட்டிருக்கோம். இப்ப நம்ம மேல் டவர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிறைய பேர் உத்து உத்து பாத்துட்டு இருக்காங்க. ஃபூயும் இவங்க எல்லாருமே நான் பிடிச்சவங்க தான், நான் இந்த டவருக்குள்ளாடி இவங்களை அடைக்கும் போது இவங்க தப்பு பண்ணிருந்தாங்க, இவங்க தான் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. ஃபூயி நீங்க வந்துட்டியா, எங்களை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கியா, நீ சொன்ன
மாதிரி எங்களோட தப்பை நாங்க உணர்ந்துட்டோம். இப்ப என்ன வெளியில கூட்டிட்டு போ அப்படின்னு போயும் நான் என் மாஸ்டர் கிட்ட பேசி உங்களை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஆனா சூச்சு அதுக்குள்ளாடி வாயை மூடிட்டு சும்மா இருக்காம அதான் இந்த டவரே அழிய போகுது, அப்புறம் எப்படி உங்களை வெளியில கூட்டிட்டு போக முடியும்னு உடனே எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. அப்ப நீ எங்ககிட்ட போய் சொன்னியா இந்த டவர் அழிய போகுதா அப்படின்னு சண்டைக்கு நிக்கிறாங்க. ஹீரோயின் தான் எல்லாரையுமே சமாதானப்படுத்தி இங்க எந்த பிரச்சனையுமே வராது, தயவு செஞ்சு இங்க ஒரு டோர் இருக்கும்ல, அந்த டோர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அது வழியா நாங்க வெளியில போய் உங்களை வெளியில கூட்டிட்டு போறோம், நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அதனால அந்த டோர் எங்க இருக்குன்னு சொல்றாங்க. சூச்சு அந்த டோரை போயிட்டு தொடுறாங்களா, உடனே சூச்சு தூக்கி எறியப்படுறாங்க. ஆனா அந்த டோர் ஓபன் ஆயிடுச்சு. போய் சொல்றாங்க சூச்சு இதுக்கு மேல நீ எங்க கூட வர முடியாது, இந்த டோரை ஓபன் பண்ணதுனால உன்னோட எனர்ஜி ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு. சூச்சு இல்ல நான் உங்க கூட வருவேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபூயி சொல்றாங்க சூச்சு நீ இங்கே இருந்துக்கோ, ஒருவேளை நாங்க எங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நீ இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே வெளியில கூட்டிட்டு போனோம், அதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும், நாங்க ஒன்ன நம்புறோம், சோ இவங்க கூட இருந்து இவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு. ஹீரோயினும் ஆமா சூச்சு நீ இங்கே இருன்னு, ஹீரோவும் ஆமா நீ இங்கே இருந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கும் மேல நம்பிக்கை இருக்குன்னு. சோ சூச்சு ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சூச்சுவுக்கு ஹக் பண்ணி சமாதானம் சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்களா. சூச்சு ரொம்ப அழுறான். இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் ஃபூயி 3 பேருமே அடுத்த லேயர்ஸா கடந்து போய்கிட்டே இருக்காங்க. இத வெளியில இருந்த மாஸ்டரும் சூச்சுவோட தாத்தாவும் பாத்துட்டு இருக்காங்க. சூச்சுவோட தாத்தா சொல்றாங்க பிள்ளைங்க அடுத்தடுத்த லேயருக்கு போயிட்டே இருக்காங்க, அவங்கள தடுத்து நிறுத்த, அவங்க மட்டும் ரிசன்ஃபுல் உமன் பக்கத்துல போயிட்டாங்க அப்படின்னா செத்து போயிடுவாங்கன்னு. மாஸ்டரும் நான் அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்னால அவங்களை இப்ப எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்றது தெரியலன்னு. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபூயி எல்லாருமே அடுத்தடுத்த டவர் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இப்ப கடைசியா 8வது லேயரை கிராஸ் பண்ணி போகும்போது ஃபூயி ரத்த வாந்தி எடுத்துடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஃபூயி சொல்றாங்க இத்தனை டோர்ஸை நான் தனி ஆளா திறந்ததுனால என்னோட எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் உங்க கூட வந்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு இடையூறா தான் இருப்பேன், இப்ப நான் உங்க 2 பேரை மட்டும்தான் நம்பி இருக்கேன், தயவு செஞ்சு மோனியை காப்பாத்துங்கன்னு. ஹீரோவும் நீங்க ரெஸ்ட் எடு, கண்டிப்பா நான் காப்பாத்துவேன் அப்படின்னு கதவு வழியா ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. இங்க சிங்கிட்டாவது இந்த எபிசோட் முடியுது. கடைசியா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே 8வது லேயரை தாண்டி 9வது லேயர் போயிட்டாங்க. அங்கதான் ரிசன்ஃபுல் உமன் இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ ஹீரோயின் ரிசன்ஃபுல் உமனை அழிக்கிறாங்களா, மோனியை காப்பாத்துறாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எபிசோட் செம்ம ஃபயரா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க, கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.